ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பா வந்து காயத்ரிக்கு விலையில் போட்டுடுறாங்க. அன்னி முறை கமெண்ட்ல கேட்டீங்க, அன்னி முறை செய்யலையா விலையில் போலியான்னு கேட்டேன். நீங்க இன்னைக்கு நேரம் வந்துச்சு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விலையில் எங்க காணோம்? பூக்கடியில இருக்கு. பூக்கடியில் இருக்குதா? நிறைய வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வளகாப்பனை கழட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஜன் வாங்கிருக்கோம். அதான் கொஞ்சமா மட்டும். கோயில்ல வேற போட்டோமா, ஆமா கொஞ்சமா வாங்கிருக்கோம். சரி. இது ராமர் கோயில் அரிசி கொடுத்தாங்க, அத வந்து போட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன், உட்கார்ந்து இருக்கணுமா நின்னுட்டு இருக்கணுமா? நெய்யில தீபம் போட்டாச்சு. இது ஒண்ணு இருக்குதா எங்க? ஆனா கை அசைக்க மாட்டேங்குது. இப்பதான் அசைக்குது. இந்த பாருங்க, இது வாங்கிட்டு வந்தோம். நானும் வரணுமா? நானும் வரணுமா? மச்சான் கேமரா பிடிக்கிறீங்களா? இப்போ வந்து அன்னைக்கு வந்து இவங்க அம்மா முறை செஞ்சுட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு முன்னாடி அவங்க செய்யோன்ட்டு வேணும்னு ஓடியாந்துட்டாங்க. இல்ல, அது வந்து தாய் தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணுமா. அம்மா வீட்டு சீர் தான் வந்து அந்த பலகாரம் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னாங்க. நான் முதல்லயே வந்திருப்பேன். இவங்க வந்து அதே பண்ணிட்டோம் நாங்க. இப்போ வந்து பாப்பா சீதனம். ஆமா, ஸ்வீட் பழங்கள். இப்போ இது என்ன பண்ணணும்? இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டு விட்டுருவேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பூ வைக்கிறேன். இல்ல, பொட்டு தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. பொட்டு வச்சிருக்கேன். மங்களம் பொங்க. பேபியும் காயத்ரியும் நல்லபடியா இருக்கணும், பேபி நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசீர்வாதம். கண்டிப்பா. இப்ப அடுத்ததா வந்து பூ வைக்கிறேன். பொட்டு வச்சதுக்கு அப்புறம் பூக்கு வந்திருக்காங்க. பூக்கு வந்திருக்கிறேன். என்ன பூ ரொம்ப பெரிய முளமா இருக்குது. இதுவே விலை ஜாஸ்தி. 100 ரூபா சொல்றாங்க फ्रेंड्स. 30 நாளுக்குனா 100 ரூபா. சும்மா இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தா ஒரு கவர்ல. அதுவே அவ்வளவு சொல்றாங்க. வந்து வளையல் போட்டு விட்டலாம். ஒண்ணொண்ணா போட்டுடலாம். இந்த போடுங்க. இது வந்து நாளைக்கு கழட்டிடுவாங்க. நாளாவணிக்கு ஒரு 2 விலையில் விட்டுட்டு அப்புறம் எல்லாம் கழட்டிட்டோம்னா தான் வரவங்க எல்லாம் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். கழட்டிடுவாங்களா? கையில இருக்கிற வலையில இல்ல, 4 விலையில் விட்டுட்டு தான் கழட்டுவோம். ஃபுல்லா கழட்ட கூடாது. எத்தனை வலையில் போட்டு விட்டு இருக்குது? ஒரு டஜன். நாளைக்கு எல்லாமே கழட்டிடுவாங்களா? எல்லாம் கழட்டி பதிலிருந்து போடுவாங்களா? சரி சரி. ஸ்வீட் கொஞ்சம் கொடுத்துடலாம். ஸ்வீட் போட்டு நீ பண்ணாவே மாமா வந்து என்னை சொல்லுவாரு. கொஞ்சமா கொடுக்கலாம் फ्रेंड्स. நல்ல விஷயம் இல்ல, அதனால கொஞ்சம். திராட்சை இனிப்பு தானே, திராட்சையை கொடுக்க வேண்டியதானே ஒண்ணு. இல்ல, இதே தான் கொடுப்பாங்க. இல்ல, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி. அது என்ன உருவற பிச்சு ஓபன் பண்ணாம அப்படியே ஒரு வீட்டு செல்லா டேப்ல ஒட்டி. சரி விடு விடு. சரி, ஓகே. நான் ஒண்ணு காயத்ரிக்கு ஊட்டி விட்டுறேன். ஊட்டி விடுங்க. நல்ல மனசு, சுகர் ஆகாது அப்படின்னு சொல்லி திராட்சை விட்டுறாங்க. ஆராதனாக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து வளகாப்பனைக்கு நிறைய பேர் வந்து ஏன் சாப்பாடு செஞ்சு குடுக்கலன்னு சொல்லி கேப்பீங்க. என்ன சொன்னாங்கன்னா, வளையல் ஸ்வீட்டு பூவு பொட்டு மட்டும் வாங்கி கொடுங்க இப்போதைக்கு. வளகாப்பு பண்ணும் போது அதெல்லாம் பண்ணணும், நலங்கு வைக்கிறது அதெல்லாம் அப்ப பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இது தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதனால இப்ப சாமி கும்பிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு வளையல் போட்டாச்சு. இது முடிஞ்சு நீ அதுக்கப்புறம் வளகாப்பணிக்கு எல்லா விதமான சாங்கியம் சம்பிரதாயங்கள் எல்லாம் செஞ்சு திருப்தியா நம்ம வந்து செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சே. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம். நீங்க கேட்டதுனால இந்த வீடியோ. உங்க கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அதனால அம்மா எங்கேயும் கேப்பீங்க. டைம் இல்ல அம்மாவுக்கு. அதனால போயிட்டாங்க. நாங்க திருப்தியா பண்ணியாச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிருக்கோம். ஏதாவது குறை இருந்தாலும் பண்ணிட்டு கொள்ளவும். இதுவரைக்கும் நாங்க அந்த மாதிரி பண்ணது இல்ல. அடுத்தது வளகாப்புல சந்திக்கலாம். வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மெயினாக வந்து நம்ம பப்ளுக்கு ராமு பூனையெல்லாம் வந்து பசியோடு இருப்பாங்க. அது நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. இல்லை, நேற்று வந்து அவங்க அப்பா வந்து காயத்ரி அவங்க அப்பா வந்து தயிர் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் பெடிகிரி போட்டால் தான் அது வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி. நம்ம பப்ளுவுக்கு வந்து போட்டாச்சு. வந்து பாப்பா வந்து செய்ய வேண்டிய முறையை அன்னி முறையில் செய்ய சொல்லி நிறைய பேர் வந்து செய்யலையான்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்களாம்மா. இதெல்லாம் எங்களுக்கு புதுசு. அப்புறம் எப்படியும் ஒரு வழியாக பண்ணியாச்சு. அம்மாவும் வந்து காயத்ரி அவங்க அம்மா முதல்ல வந்து எல்லா அவங்க முறையை வந்து செஞ்சுட்டு போனாங்க. அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க.
இப்போ வந்து நிறைய பேர் அட்ரஸ் வந்து கேட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மெசேஜ் வந்து கிடக்குது. 1 by 1 பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து நான் அட்ரஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வளகாப்புக்கு வர மாதிரி இருந்ததுன்னா பஸ்ஸில் வரீங்களா பைக்கில் வரீங்களா எப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ரஸ்ஸு அனுப்பிச்சிட்றேன். ஏன்னா பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் ஒரு அட்ரஸ் சொல்லுவேன், பைக்கில் வர மாதிரி இருந்தால் ஈஸியாக நான் வந்து கரண்ட் லொக்கேஷனே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா கரண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு ஈஸியாக வந்துடலாம். எப்படியோ 1 by 1 நல்லபடியாக இப்போ பந்தல் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு இது அந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்லங்க, மணவரை டெக்கரேஷன் மாதிரி இதுக்கும் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடெல்லாம் ரொம்ப கிராமத்து வீடுங்களா, உங்களுக்கே தெரியும், வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடை நீட்டாக வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வீடு நீட்டாக பண்ணியாச்சு, சூப்பராக பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் டைமு. நாளைக்கு வந்து போயிட்டு காயத்ரி அவங்க அம்மா வந்து விலையிலலாம் வாங்குவாங்க. மெயினாக வந்து 2-3 பேர் வந்து எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி விலையில் வாங்க சொல்லி அதுக்கு பணம் அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து அவங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க தான் விலையில் வாங்கிட்டு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் மச்சானுக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன். நாளைக்கு அது உங்கள் பேரை சொல்லி உங்கள் கையால் வந்து விலையில் வாங்கிட்டு வந்து போடுறோம். இதையும் வந்து பார்த்துட்டு அப்பா பாரு பணம் வருதுன்ட்டு இந்த மாதிரி பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு, புரியுதுங்களா? நான் ஃபோன் பண்ணுறீங்கட்டிலையும் அதான் சொன்னேன், வேண்டவே வேணான்னு சொல்லியுமே அதை சொல்கிறாங்க திருப்பி அனுப்ப வேண்டியதானே. அப்படின்னால ஒரு பொண்ணு பேசி வீடியோலாம் போட்டிருக்கீங்க, பார்த்தேன் நான். முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஸ்கேம் அப்படின்ட்டு இப்போ டைட்டில் ஸ்கேம் என்னத்துக்கு ஸ்கேம் பண்ணாங்க? நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், உங்களுக்கு பணம் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது படம் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு வந்து பணம் 2 மடங்கு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் ஸ்கேமு, சரிங்களா? நான் வந்து எனக்கு எங்கிட்ட வாங்கினவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ஆளுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் இன்னுமே ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேலே விருப்பம் உள்ளவங்க, வர முடியாதவங்க, வர மாதிரி இருந்தால் அவங்களே விலையில் வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க. அவங்க ரொம்ப லாங்கில் இருக்கிறாங்க, வர முடியாமல் இருக்கிறவங்க, ஆல்ரெடி கன்சீவாக இருக்கிறவங்க கூட ஆனால் எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்கன்னா என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லியுமே அவங்க இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்காக வாங்கிங்கன்னு சொன்னாங்க தான் வாங்குது. சும்மா என்னமோ நாங்கள் வந்து வழிப்பறி வந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு தெரியாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படியே பார்க்க. நீங்கள் என்னமோ நினச்சிட்டு என்ன எப்படி வேணாலும் வந்து ஒருத்தங்களை வந்து பேசி நீங்கள் வந்து வியூஸ்க்காகவும் உங்கள் சேனலை வளர்த்துறதுக்காகவும் வந்து பேசி போடுறீங்க. போடுங்க பரவாயில்ல. இதில் வேறு ஒரு சில கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஏமாற்றி பணம் பிடுங்கிட்டு தராமல் ஓடுறாங்க பாரு, அதுதான் ஏமாத்துதல். இது வந்து ஏமாத்துதல் கிடையாது. இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் எங்கள் ஃபேமிலி வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ போடுறோம். அதையும் வந்து எதுக்கு வீடியோ போடுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதைக்கும் தேவையில்லாமல் ஏதாவதும் போட்டு விடுங்க. அவங்க புத்தி ஏதாவது அவங்களுக்கு நம்ம மனசாட்சி இப்படி தெரியும் நம்ம வந்து எப்படி இருக்கோன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வலையில் வாங்கி போடணும், அதுக்காக தான் மெயினாக வந்தேன். நாளைக்கு போய் வலையில் அவங்க பேர் சொல்லி வலையில் வாங்கிட்டு வரணும். 1 by 1 நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக வாங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க, பஸ்ஸில் வரீங்களா பைக்கில் வரீங்களா என்னன்ட்டு சொல்லிடுங்க. வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று போட்டுட்ருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கரண்ட் லொக்கேஷன் அனுப்புகிறேன். பஸ்ஸில் வரீங்களுக்கு பஸ்ஸு ஒன்று எப்படி வரணும்னு சொல்லி அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றிகள். நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் அப்படியே அப்டேட் பார்த்துட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.